அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு பள்ளி கல்வி இயக்குனர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறதான ஒரு சர்க்குலர் தான் இது. 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கான பள்ளி இறுதித் தேர்வுகள் 16/4/2026 அன்று நிறைவடைகிறது. 17/4/2026 முதல் பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் கோடை விடுமுறை என அறிவிக்கப்படுகிறது. ஏப்ரல் 25ஆம் தேதி வரை அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் தொடக்க, நடுநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் பணிபுரியும் எல்கேஜி, யூகேஜி வகுப்புகளை கையாளும் ஆசிரியர்கள் உட்பட அனைத்து ஆசிரியர்களும் பள்ளிக்கு வருகை புரிந்து விடைத்தாள் மதிப்பீட்டு பணி, வரும் கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை பணி சார்ந்த நிர்வாக பணிகள் மற்றும் மாவட்ட தேர்தல் அலுவலரால் வழங்கப்பட்ட தேர்தல் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அடுத்து 2026லிருந்து 27ஆம் ஆண்டிற்கு புதிய கல்வியாண்டில் 1/6/2026 அதாவது திங்கட்கிழமை முதல் அனைத்து வகை பள்ளிகளும் வகுப்புகள் தொடங்கப்படும் என அறிவிக்கப்படுகிறது. அதாவது ஸ்கூல் ரீஓப்பன் டேட் சொல்லியிருக்கிறாங்க. 6ஆம் மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரும் கல்வியாண்டு முதல் 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு புதிய பாட நூல்கள் அறிமுகப்படுத்துவதால் இவ்வகுப்புகளை கையாளும் ஆசிரியர்களுக்கு 1/6/2026 முதல் 3/6/2026 வரை மாவட்ட அளவில் பணியிட பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது. அதாவது புதுசாக ஒரு பாடத்திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. 1ஆம் கிளாஸ்லேருந்து 3ஆம் கிளாஸ் வரையிலும். ஸோ அவர்களுக்கு அந்த ஆசிரியர்களுக்கு மட்டும் ஒரு சில பயிற்சிகள் வழங்கப்பட இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே 1 முதல் 3ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு மட்டும் 4/6/2026 அதாவது வியாழக்கிழமை அன்று முதல் வகுப்புகள் தொடங்கப்படும். ஸோ அந்த டீச்சர்ஸ் எல்லாம் அந்த ட்ரைனிங்க்கு போகிறதுனால ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மட்டும் 4ஆம் தேதி ஸ்கூல் ரீஓப்பன் சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா 4th இருந்து மட்டும் 1ஆம் தேதி ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடும். மீதி 1st, 2nd, 3rd இந்த 3 பேருக்கும் 4ஆம் தேதி ரீஓப்பன் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்டதான ஒரு சுற்றறிக்கையை எல்லாருக்குமே பள்ளி கல்வித்துறை அவர்கள் அனுப்பியிருக்கிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். தொடர்ந்து இதே போல் முக்கியமான தகவல்களை அறிய கல்வி தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.